இந்தியா விமானத்துல இப்போ ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வெடிச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் 1000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் முடங்கியிருக்கு. விமான நிலையங்கள்ல பல்லாயிரக்கணக்கான பயணிகள் பரிதவிக்கிறாங்க. விமான டிக்கெட் விலை 1 லட்சம் ரூபாய்க்கு எகிரி இருக்கு. ஏன் இந்த குழப்பம்? முக்கியமான ஒரு கேள்வி, ஏன் இண்டிகோ பாதிக்கிறதுனால இந்தியா முழுக்க இருக்க விமான சேவைகள் பாதிக்குதுன்னு பார்க்கலாம். இந்தியாவுல உள்நாட்டு விமான சேவை நடத்துறது 10க்கும் குறைவான நிறுவனங்கள் தான். ஆனா இதுல முக்கியமான 5 நிறுவனம்னு பார்த்தா இண்டிகோ, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஆகாசா ஏர், ஸ்பைஸ் ஜெட். இதுல 65% விமான சேவையை நடத்துறது ஒரே ஒரு நிறுவனம் இண்டிகோ தான். அதாவது இந்தியாவுல பெரிய நிறுவனம்னு சொல்றதை விட இந்திய விமான சேவையின் முதுகெலும்பு இண்டிகோ தான். அது தடுமாறினா இந்தியா முழுக்க பாதிக்குது. இது இப்போ நேர்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு காட்சி. இண்டிகோ இவ்வளவு வேகமா வளர்ந்ததுக்கு காரணம் அது ஃபாலோ பண்ணின சிக்கனமான நிர்வாக மாடல் தான். ஏர் இந்தியா 150 விமானத்துல உள்நாடு வெளிநாடு சேர்த்து 600 விமான சேவைகளை நடத்துறாங்கன்னா இண்டிகோ 418 விமானத்துல 2300க்கும் மேலான விமான சேவைகளை நடத்துறாங்க. அதாவது குறைந்த ஊழியர், அதிக வேலை, அதுக்கேற்ப சம்பளம், அதிக லாபம். இந்த மாடல் தான் இண்டிகோவின் சக்கரவர்த்தி ரகசியம்னே சொல்லலாம். ஒரு விமானத்தை போக போக 14 இருந்து 15 மணி நேரம் ஓட வைக்கும். மற்ற நிறுவனங்களால தவிர்க்கப்படும் நள்ளிரவு சேவைகளை கூட இண்டிகோ கையில் எடுத்துக்கிச்சு. ஆனா பிரச்சனை எங்கன்னா இந்திய அரசு சர்வதேச சிவில் விமான அமைப்பு பரிந்துரைக்கு ஏற்ப பைலட் பாதுகாப்பு, ஓய்வு நேரம், இதுக்கெல்லாம் புதிய விதிகளை கொண்டு வந்தாங்க. இதுல முக்கியமான மாற்றமே பைலட் செய்யும் லேண்டிங் எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்க. இரவு நேர சேவைகளை கட்டுப்பாடு போட்டு ஓய்வு நேரத்தை அதிகரிச்சிருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா முன்னாடி 2300 சேவைகளை ஓட்டுன இண்டிகோ அதே அளவுக்கு சேவைகளை நடத்தணும்னா நூற்றுக்கணக்கான பைலட்களையும் ஊழியர்களையும் கூடுதலா எடுக்கணும். அதை இண்டிகோ செய்யல. ப்ராப்பர் பிளானும் இல்ல. குறைந்த கட்டணத்துல நிறைய சேவை கொடுத்தது உண்மைதான். ஆனா இண்டிகோ காட்டிய மாடல் ஊழியர்களை அதிகமா வேலை வாங்குறது, பாதுகாப்பு இல்ல. இது பற்றின விமர்சனம் எப்பவுமே இருந்ததுதான். அதுவும் இந்திய அரசாங்கம் விமானத்துறையை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலா பின்னால இண்டிகோக்கு வளைந்து கொடுக்குதுன்னு பல வருடங்களா சொல்லப்படும் குற்றச்சாட்டுகளும் இருக்கு. இந்த பின்னணியில தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இண்டிகோ சிக்கிக்கிச்சு. நாடு முழுக்க விமான சேவை குழப்பத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு சிக்கலை சமாளிக்க இரவு நேர பயண விதிகளை தளர்ச்சிருச்சு. ஆனா விமான நிபுணர்கள் சொல்றதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். பாதுகாப்பு சமரசம் பண்றது நிரந்தர தீர்வா இருக்க முடியாதுன்னு. ஒரே ஒரு நிறுவனம் தடுமாறினாலே ஒரு நாடு முழுக்க விமான சேவை முடங்கி கிடக்கிறது. இதனாலதான் விமான சேவை லாபத்துக்காக ஓடக்கூடாது, மக்கள் பாதுகாப்புக்காக ஓடணும்.